உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உங்களுக்காக எவ்வளோ ஜெபம் தேவையோ அவ்வளோ ஜெபம் இந்தியாவுக்காகவும் தேவை. ஆண்டவர் இந்தியாவிலும் அற்புதமான கிரியை செய்வதற்கு தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் எனக்கு தெரியும். கர்த்தர் அதன் பலனை நாம் காண உதவி செய்வாராக. பாஸ்டர் இடத்துல எவ்வளோ நேரம் பேச வேண்டும் என்று நான் கேட்கவில்லை, ஆனால் சுருக்கமாக பேசிவிடுகிறேன். 68ஆம் சங்கீதம், Psalm 68, 26வது வசனம். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இந்த 25 ஆண்டு காலங்கள் அற்புதமாய் நடத்தி தம்மை வெளிப்படுத்தி கிருபை தந்து கிரியை செய்து மகிமையாக தமது காரியத்தை அமைத்து கொடுத்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்று சங்கீதக்காரன் சொல்லும் இந்த வார்த்தை இந்த நேரத்திற்கு பொருத்தமானதாக, தேவனை துதிப்பதற்கு காரணமாக, தேவனை துதிப்பதனால் எதிர்பார்ப்பதற்கு காரணமாக அமைய கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, உண்மையில் தேவனை துதிக்க கூடியவர்கள் ரட்சிக்கப்படுவர்கள் மட்டும்தான். ரட்சிக்கப்படாதவர்கள் கர்த்தரை துதிக்க முடியாது. அவர்கள் துதியை தேவன் அங்கீகரிப்பதும் இல்லை. இந்த வசனத்தில் அழகாக சொல்கிறார், இஸ்ரவேலின் ஊற்றில் இருந்து தோன்றினவர்களே. ஊற்றுகள் என்று சொல்லவில்லை, ஒரே ஒரு ஊற்றுதான். கல்வாரியில் திறந்த அந்த ஒரே ஒரு ஊற்றுதான் நம் அனைவரையும் ரட்சித்திருக்கிறது. எத்தனையோ கொள்கை இல்லை, ஒரே ஒரு நாமம், ஒரே ஒரு பாதை, ஒரே ஒரு விசுவாசம், இயேசுவின் திரு ரத்தம் அந்த ஊற்றிலிருந்து நம் அனைவரையும் தெரிந்து கொண்டது. ஊற்றிலிருந்து தோன்றினாலும் சபை என்பது அங்கே பன்மையில் இருக்கிறது. ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அதை பன்மையிலே சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் ஒரே கட்டடத்துக்குள்ள வைக்க முடியாதுன்னு தெரியும். ஆகவே ஆண்டவர் பல்வேறு ஆட்களை அழைத்து அவரவருக்குரிய மந்தையை கொடுத்து, அத்தனை பேரும் ஒரே இரத்தத்தினாலே தோன்றப்பட்டவர்கள். ஆனால் அவர் இருக்கும் இடங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார், எதிர்பார்க்கிறார், கிரியை செய்கிறார். இன்று மாலையில் இந்த தேவனை இந்த சங்கீதக்காரன் சபைகளின் நடுவே ஸ்தோத்திரிக்க சொல்வதற்கு 3 காரணங்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஏன் இந்த ஆண்டவருக்கு துதி அல்ல ஸ்தோத்திரம்? அல்லேலூயா, ஆமென். ஏன் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? ஏன் அவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்ல வேண்டும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பாக சொல்கிறார், சபைகளின் நடுவே இதை செய்யுங்கள். இதை செய்ததற்கு சொன்னதற்கு காரணம், இந்த ஆண்டவர் சபைகளின் நடுவே 3 முக்கிய காரியங்களை செய்கிறார். இந்த சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, எந்த சபையிலும் ஆண்டவர் ஜனங்கள் கூடி ஆராதிக்கும் இடத்தில் இந்த 3ஐ கர்த்தர் செய்ய விரும்புகிறார், செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் போது 25 ஆண்டுகளாக கர்த்தர் அப்படி செய்திருந்தால் அதை நினைத்து சபை மக்கள் ஆண்டவரை துதிக்க கேட்கிறேன். ஆண்டவர் செய்ய குறைந்திருந்தால் இந்த ஆண்டிலே நீரை செய்வீராக என்று ஜெபிக்க கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவரை சபையினரை துதிப்பதற்கு காரணம், முதலாவதாக 17வது வசனத்திலே 16, 17 வசனங்களிலே, வனாந்திரத்திலே இஸ்ரவேலின் சபை இருந்தபோது அந்த சபையிலே இந்த ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், கர்த்தர் அவர்கள் நடுவே இருக்கிறார். கர்த்தர் அவைகளுக்குள் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் துதிப்பதற்கு, ஆண்டவருக்கு இந்த 25 ஆண்டுகள் நடத்துவதற்கு நன்றி சொல்ல காரணம் என்னன்னா, அவர் மட்டும் நாம் கூடி வரும்போது நம் நடுவில் இறங்கி இருக்காவிட்டால் நாம் கூடினது அத்தனை வீணாய் போயிருக்கும். நாம் பாடின பாடல்கள், வாசித்த சங்கீதங்கள் அனைத்தும் வீண். நாம் கூடி வந்ததல்ல முக்கியம், நம் நடுவிலே கர்த்தர் இறங்கினாரே அதுதான் முக்கியம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். 2 பேர் கூடி வந்து ஆராதித்தாலும் அங்கே இறங்கி வருகிறார். மற்ற எல்லாரும் கடவுளை தேடி போக வேண்டும். இவர் நாம் இருக்கும் இடத்திலே இறங்கி வருகிறார். சங்கீதக்காரன் ஏன் அதற்கு நன்றி சொல்லுகிறார்? அங்கு சொல்லி இருக்கிறது, அவர் இறங்கும் போது எப்படி இறங்கினாராம்? சீனாய் பர்வதத்தில் இறங்கின வண்ணமாய். Hallelujah. As he came down on Mount Sinai, சீனாய் பர்வதத்தில் இறங்கின விதமாய் தேவன் இந்த எல் ஷடாய் சபையிலும் நம் ஒவ்வொருவருடைய சபையிலும் இறங்குகிற தேவன். சீனாயிலே ஆண்டவர் ஏன் இறங்கினார்? சீனாயிலே அற்புதம் செய்ய இறங்கவில்லை. சீனாயில் இறங்கின போது ஒரு அற்புதம் கூட நடக்கவில்லை. Not a single miracle. He did not come on Mount Sinai to perform a miracle, but to speak to man. மனிதரோடு பேசுவதற்காக இறங்கினார். அல்லேலூயா. மனித சத்தத்தை, தேவ சத்தத்தை மனிதனை கேட்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சீனாயில் இறங்கினாரே ஒழிய அற்புதம் செய்ய அல்ல. நாம் ஆராதிக்கும் போதும் அது 10 பேரோ 5 பேரோ 2 பேரோ 100 பேரோ என் தேவன் இறங்குவது கவனிக்க வேண்டும். நமக்கு அற்புதம் செய்ய அல்ல. முதலாவது நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பர்வதம் இறங்கின போது, பிரசன்னம் இறங்கின போது அவருடைய சத்தம் கேட்டது. அல்லேலூயா. ஆமென். அவருடைய சத்தத்தை ஜனங்கள் நேரடியாக கேட்க பயந்தார்கள். ஆகவே சொன்னார்கள், ஆண்டவரே நேரடியாக பேச வேண்டாம், நீ தெரிந்து கொண்ட உம்முடைய ஊழியன் மூலமாக பேசும் என்று சொன்னார்கள். கர்த்தர் பேசுவதற்காக இறங்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் எதை பேசினார்? ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கிற போது எதை பேசினார்? அல்லேலூயா. அவர்களை ஏன் தெரிந்து கொண்டேன் என்பதன் காரணத்தை பேசினார். அல்லேலூயா. உங்களை எகிப்திலிருந்து நான் ஏன் அழைத்து வந்தேன் என்கிற காரணத்தை நினைப்பூட்ட பேசினார். ஏதோ தற்செயலாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பதற்காக உங்களை நான் தெரிந்து கொண்டு வந்தேன், என்னை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் பேசினது உற்சாகத்தை கொடுக்க அல்ல, உணர்ச்சியை கிளப்ப அல்ல, தேவ ஜனத்தை பரிசுத்த ஜனமாய் ஆக்குவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்காகத்தான் ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். இதை செய்யாதே, இதை செய்யாதே, இதை செய்வாயாக என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்ததற்கு காரணம் தமது ஜனம் தம்மை போல ஆக வேண்டும் என்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனத்தோடு பேசின போது அவருடைய விருப்பத்தை தெரிவித்தார், அவருடைய எதிர்பார்ப்பையும் தெரிவித்தார். He let known his desire and his expectation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய விருப்பம் என்ன என்றால், என்னுடைய ஜனங்கள் தலையா பாடி காட்டினார்களே, அவர்கள் தலையா இருக்க வேண்டும், வாலா இருக்கக்கூடாது. அவர்கள் நான் உண்டு பண்ணின எல்லா ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்து இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். அந்த விருப்பத்தை ஆண்டவர் சொல்வதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2 காரியங்களை அவர்களுக்கு கொடுத்தார். ஒன்று கட்டளைகள், இன்னொன்று வாக்குத்தத்தங்கள். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். ஆண்டவர் சீனாவில் 2 தான் பேசினார். கட்டளைகளை கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நீங்கள் நினைத்து பாருங்க, இந்த சபையிலே கூடி ஆராதித்த எல்லா ஆராதனைகளிலும் இந்த 2ஐயும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார். 2ஐயும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சில இடத்துல வேற ஆசீர்வாதம் மட்டும் இருக்கும். ஆண்டவர் பேசுவது ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, கட்டளையை பேசுகிறார், நிபந்தனையை பேசுகிறார், கை கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாய் அவர் விரும்புவதை பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்ல விரும்பினால் அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வது, ஆண்டவரே நாங்கள் கூடி வந்தபோது மனித குரல் எங்களுக்கு ஆண்டவரே கேட்பதா இருந்தாலும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலே தேவனின் குரல் எங்களை சந்தித்தது.
கர்த்தரின் குரல் எங்களுக்கு கேட்டது. ஆண்டவருடைய சத்தம் எங்கள் சடுவிலே துணித்தது கர்த்தாவே. அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த 25 ஆண்டிலே கர்த்தாவே நீர் எங்கள் நடுவே பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தந்த வசனங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்த வெளிப்படுத்தலுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ட வாக்குத்தத்தங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றி காட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுவதற்காகவே இறங்குகிற தேவன் இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரணத்தை சொல்கிறார். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றி ரட்சிக்கப்பட்டவர்களே, நீங்கள் சபைகளின் நடுவே கர்த்தரை துதிப்பதற்கு காரணம் 24வது வசனம். உம்முடைய நடைகளை கண்டார்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் அல்லேலூயா. முதலில் அவர் இறங்கி தங்கினார் பேசுவதற்காக, பரிசுத்தம் செய்வதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, கர்த்தரை துதிப்பதற்கு காரணம் அவர்கள் கூடி ஆராதிக்க அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க சொன்னார். அப்படி ஆராதிக்கும் நேரங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கூடி ஆராதிக்கும் நேரங்களிலே நான் செய்த செய்தியை கவனமாய் கேட்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் இருக்கும்போது அந்த ஆலயத்தில் நீர் நடந்து வருகிற நடையை பார்த்தோம். பார்த்தீங்களா? 25 வருஷம் பார்த்தீங்களா? அல்லேலூயா, ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய நடைகளை அவர்கள் கண்டார்கள். நீர் நடந்து வருவதை கண்டார்கள். ஆகவேதான் இன்றைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். நடப்பதின் அடையாளம் என்ன? நடப்பதற்கு அடையாளம் என்ன? தடயம், ஃபுட்பிரிண்ட். நடப்பதற்கு அடையாளம் தடயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சபை நடுவிலே என் தேவன் நடக்கிறார் என்றால் அவர் நடந்ததற்கு தடயங்களை வைத்து செல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அவரை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஒரு இடத்தில் உட்கார வைக்கக்கூடிய தேவன் அல்ல இவர். அவர் நடக்கும் தேவன். முதல் வரிசையிலிருந்து கடைசி வரிசை வரை இப்பொழுதும் அவர் நடந்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் நாம் பாடல் பாடின போது, நாம் சாட்சி சொன்ன போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட போது, எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த போது நம் கண்கள் அதை காணல. ஆனால் தேவன் நம் நடுவிலே நடந்து வந்தார். ஆமென். தேவன் நடக்கும் போது சில தடயங்களை அவர் வைப்பார். அதை காண்பித்து, இந்த சங்கீதத்திலிருந்து காண்பித்து, ஆண்டவரே, எங்கள் சபைகளிலே நீர் இதை செய்திருந்தால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஃபுட் பிரிண்ட் இருந்தால் நன்றி செலுத்துகிறோம். இல்லாவிட்டால் இந்த ஆண்டிலிருந்து அதிகமாக அந்த தடயங்கள் தெரிய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இதுவரை ஆண்டவர் செய்திருந்தால் பல மடங்கு அதை அதிகமாக்கி காட்டுவாராக 25ஆம் ஆண்டிற்கு பின்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். தடயத்தை சொல்லுங்க, குறித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 28ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். ஆண்டவரே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை, ஆண்டவரே, தற்காலிகமாக இல்லாமல் அதை நிரந்தரமாக்கி தருவீராக. அதை நிரந்தரமாக்கி தருவீராக. ஆண்டவர் இந்த மந்தைக்கு, இந்த சபைக்கு, இந்த கூட்டத்திற்கு என்று பிரத்யேகமாக சில கிரியைகளை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை எல்லா இடத்திலும் ரட்சிப்பார். ஆத்துமாக்களை எல்லா இடத்திலும் அற்புதம் செய்வார். ஆனால் அந்தந்த ஜனங்களின் எதிர்பார்ப்பு, அவர்கள் கொடுக்கும் கிரயம், அவருடைய கீழ்ப்படிதலை பார்த்து அந்தந்த மந்தைக்கு என்று தேவன் சில நன்மைகளை, கிருபைகளை, கிரியைகளை செய்வார். கர்த்தர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், திடப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் திடப்படுத்துகிற அவருடைய தடயங்களில் ஒன்றை நாம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சபையில் நடந்தாருன்னா ஆண்டவருடைய ஃபுட் பிரிண்ட்ல ஒன்று, கர்த்தர் கிரியை செய்கிற சபைக்கு ராஜாக்கள் காணிக்கைகளை அனுப்புவார்கள். இல்லை, அனுப்புறது லேசே, ஆனால் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆமென். ஆண்டவர் அங்கே என்ன செய்வார் தெரியுமா? நாம் ஜெபம் பண்ணோம், தேசத்தை ரட்சி ஆண்டவரே, தேசத்தை தலைவர்களை ரட்சி ஆண்டவரே, அவங்க எங்கள் சபைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருப்போமா? என்றைக்காவது ஜெபம் பண்ணியிருப்போமா? ஆண்டவர் இந்த நாட்டில் இருக்கிற பெரியவரை இங்கே கொண்டு வரேன்னு சொல்லியிருப்போமா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நடந்தால் ராஜாக்கள் ஆலயத்திற்கு கொண்டு வருவார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவரால் ராஜாக்களை கொண்டு வர செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு கந்தாகிய மந்திரியை பிடித்தார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கு சொல்வது என்ன? நாம் வழக்கமாக எதிர்பாராத ஒன்று. நம்முடைய பிரேயர் பாயிண்ட்ல அது கிடையாது. பிரேயர் பாயிண்ட் விடுங்க, நம்முடைய கற்பனையில் கூட ராஜா, தேசத்து ராஜா இந்த சபைக்கு வருவார் என்று நாம் பார்த்ததே இல்லை, நினைத்ததே இல்லை, நம்பினதே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு சபையில் நடந்தால் நீங்கள் எதிர்பாராததும் நம்பாததும் ஒரு நாளும் கற்பனை செய்யாததுமான கிரியைகளை அந்த சபையில் நான் செய்வேன். அது தேவன் வைக்கும் அவருடைய தடயம். அல்லேலூயா. ஆண்டவரே இதை எங்களுக்கு செய்யும் என்று சிறு பிள்ளை, வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். தேவன் அதை தருகிறார், தந்தார் என்று சாட்சி சொன்னோம். ஆனால் ஆண்டவர் சொல்வது, நீங்கள் கேட்க கூட தெரியாததை, பிரமிக்கத்தக்கதை, அல்லேலூயா, பிரமிக்கத்தக்கதை ஆண்டவர் இந்த சபைக்கு செய்வாராக. நாம் நினைப்போம், இவங்களெல்லாம் நம்மால் சந்திக்கவே முடியாது, அவர்கள் எட்டா தூரத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் பக்கமே போக முடியாது என்று நினைக்கிறோமே. அப்படிப்பட்டவர்களை 25ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த தேவன் எல்லா ஊழியங்களிலும் கொண்டு வருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய திட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் நினைப்போம், நம்மெல்லாம் படிப்பில் கொஞ்சமாங்க, அவங்க எங்கேயும் இருக்கிறாங்க, நம்ம பக்கத்திலே போக முடியாது. நீங்கள் போகாமல் உங்களுக்காக தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் அவர்களை கொண்டு வர வைக்க என் ஆண்டவரால் முடியும். அவர் அப்படி நடக்கிற கர்த்தர். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பாராதவர்கள், நம்ப முடியாத நிலையிலே கிரியை செய்கிற ஒரு தேவரைத்தான் நீங்களும் நானும் தேவனாக கொண்டிருக்கிறோம். நாளைக்கு அல்ல, ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் கற்பனை கூட செய்ததற்காக ஜெபித்தாலும் கிடைக்காது என்றால், அந்த அளவுக்கு அது எட்டாக்கனி என்று நினைத்திருந்தால் இந்த ராத்திரியிலே தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் வர செய்து அற்புதம் செய்ய உங்கள் அருகே நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான். ராஜா அவர் தங்கம் தங்கமாக கொடுப்பார். ஆனால் அடுத்த வசனத்திலே சொல்ற, கர்த்தர் ஒரு சபையிலே நடந்தால் ஒவ்வொருவனும் வெள்ளிப்பணங்களை கொண்டு வருவான். இது ஒரு ஆளல்ல, 2 ஆளல்ல, கூட்டம் கூட்டமாக கர்த்தர் கொண்டு வருவார். ஏன் வெள்ளிப்பணம் என்று சொன்னார்? ஏன் வெள்ளிப்பணம் என்று சொன்னார்? அந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் புரிவதை விட ஒரு இஸ்ரவேலனுக்கு நன்றாக புரியும். இஸ்ரவேல் மீட்புக்காக கிரயத்தை அவர்கள் நன்றி காணிக்கை எவ்வளவு செலுத்தலாம், ஸ்தோத்திர காணிக்கை எவ்வளவு கொடுக்கலாம். ஆனால் மீட்புக்காக கிரயம் கொடுக்கும்போது வெள்ளிக்கா 1/2 சேக்கல் வெள்ளி, 1/2 சேக்கல் வெள்ளி. எனக்கு தங்கம் இருக்குது நான் கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர் சொல்ல வேண்டாம், அது ரட்சிப்புக்கு தேவையானது 1/2 சேக்கல் வெள்ளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏன் ஒவ்வொருவரும் வெள்ளி பணத்தை கொண்டு வருகிறார்? ஆண்டவர் என்னை ரட்சித்தார்,
ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று 1, 2, 3 அல்ல, 100, 500 கூட்டம் கூட்டமாக தேவன் சபைக்குள் கொண்டு வருகிற ஒரு காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தரிசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். தேவனுடைய சபையை குறித்து ஓமைகளை சொன்னார். விதைக்கிறவரின் ஓமையிலே ஆரம்பித்து கடைசியிலே பெரிய வலை வீசி பிடிக்கும் அந்த ஓமையிலே முடிகிறது. அதற்கு பிறகு ஒரு ஓமை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஏன் அதை கர்த்தர் கடைசியாக வைத்தார்? அவருடைய வருகைக்கு முன்பு தேவன் சபையிலே ஆத்துமாக்களை கொண்டு வருவது தூண்டிலே 1, 2 என்று பிடித்த அல்ல, வலையிலே அள்ளி கொண்டு வரும் ஒரு கிருபையை என் தேவன் செய்ய இருக்கிறார். அதை விசுவாசித்து என் ஆண்டவரே நீர் சபையிலே நடப்பீராக, குடும்பம் குடும்பமாக கொண்டு வருவீராக, ஜனங்கள் ஜனங்களாக கொண்டு வருவீராக. அதை ஆண்டவரே நீ செய்ய முடியாத ஒரு நாடு கிடையாது, ஒரு இடம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25ஆம் ஆண்டு கொண்டாட ஸ்தோத்திரம் சொல்லுகிற இந்த நாளிலே உட்கார்ந்திருந்தது போல் என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஜெபம். ஆண்டவரே, இந்த சபையினர் 25 ஆண்டுகளாக ஜெபித்தும் இன்னும் ரட்சிக்கப்படாத யாராவது விசுவாச குடும்பங்களில் இருந்தால் இன்றைக்கு நீர் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் அவர்களை சந்தித்து இந்த நாள் அவர்கள் இயேசுவை கண்டடையும் நாளாக இருக்க என் ஆண்டவர் கிரியை செய்வாராக. ஏனென்றால் என் தேவன் சும்மா இருப்பவர் அல்ல, அவர் நடந்து வருகிற கர்த்தர். அவர் நடக்கும் சபையிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வாரமும் ஜனங்கள் மனம் திரும்ப கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அடுத்த வசனம், அந்த வசனத்தில் கடைசியிலே பார்க்கிறோம், யுத்தத்தில் பிரியப்படுகிற ஜனங்களை கர்த்தர் சிதறடிப்பார். ஆண்டவர் நடக்கிற சபையில இன்னொரு ஃபுட் பிரிண்ட். அது என்ன? அங்க சில சண்டை போடுறதுக்குன்னே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒருவருக்கு ஒரு பிரச்சனை மூடி விடாவிட்டால் ஒரு தூக்கமே வராது. அப்படிப்பட்ட பலரை சத்துரு வைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் கிரியை செய்யும் போது அல்லேலூயா, ஆமென், அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களையும் என் ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார், மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய செயல். அல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனையோ தேசங்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தது. ஒரு முறை வருவார்கள், அடிபட்டால் போய் விடுவார்கள். ஆனால் பெலிஸ்தேன் ஒருத்தர் தான் பாருங்க, அவன் போகவே மாட்டான். மறுபடியும் 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 அவர்களை எதிர்த்து எதிர்த்து யுத்தத்திற்கு வருவான். அதை போன்று தேவ ஜனத்திற்குள், தேவ குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணுவதற்கென்று சத்துரு வைத்திருக்கும் ஆட்களை ஆண்டவரே நீர் அற்புதமாக மாற்றி, அற்புதமாக திருத்தி, சமாதானமும் கிருபையும் ஐக்கியமும் தேவ அன்பும் பிரவாகிக்கும் நிலையிலே ஆண்டவரே ஜனக்கூட்டங்கள் மாற என் தேவன் நடந்து வருவீராக, நடந்து வருவீராக. ஆமென். 31ஆவது வசனம். அல்லேலூயா. ஆமென். பிரபுக்கள் ஆண்டவர். அல்லேலூயா. அங்கிருந்து எகிப்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையிலே எல்ஷதாயில் அப்படி நடக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு சபையிலும் அப்படி நடக்க நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நடந்தா எகிப்திலிருந்து, இந்த எகிப்து யார்? இந்த எகிப்து யார்? இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாயிருந்த சக்தி. 40 ஆண்டுகள் உன்னை நசுக்கின, 400 ஆண்டுகள் உன்னை நசுக்கின சக்தி, பரம விரோதியாய் உனக்கு இருந்த சக்தி. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்யும் போது தேவ ஜனத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் யார் விரோதியாய் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை மாற்றி அதே இடத்திற்கு கொண்டு வர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் காண்பிப்பார், தேவன் மாற்ற முடியாத ஆள் ஒருவரும் இல்லை என்று. நமக்கே ஆச்சரியமாயிருக்கும். நல்லவர்களை போல இருப்பவர்களை விட இப்படி கர்த்தரால் மாற்றப்பட்டு வருகிறவர்கள் மிகவும் வல்லமையாக தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க என் தேவன் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அவனுக்கு ஒரே ஒரு லட்சியம்,
அவனுக்கு ஒரே ஒரு லட்சியம், எப்படியாவது இந்த கிறிஸ்தவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஆசாரிகள் பிரதான ஆசாரியரிடத்தில் கையெழுத்து வாங்கி நிருபங்களை வாங்கி அழிப்பதற்கென்று தேவ ஜனத்திற்கு விரோதியாகவே இருந்தான். கர்த்தர் அவனை பிடித்து சபைகளை கட்டுகிறவனாக நிருபங்களை எழுதுகிறவனாக கர்த்தர் மாற்றினார் என்றால் நம்முடைய சபையிலும் தேவன் அதை செய்ய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே பல எதிரிகள் இருக்கலாம், உங்களுக்கு சொந்த பர்சனலாக வேலையில் எதிரி. தேவன் மாற்ற முடியாத ஒரே ஒரு எதிரி பிசாசு. அவனை தான் ரட்சிக்கவே முடியாது ஆண்டவர், அவனை ரட்சிக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தவிர எந்த விரோதியையும் என் ஆண்டவருடைய வல்லமை மாற்றி கொண்டு வர போதுமானது. அல்லேலூயா. சபையில் ஒரு நாட்களில் சாட்சி கேட்கணும். இந்த இடத்துக்கு வந்தவங்களெல்லாம் நான் துன்பப்படுத்தினேன். கர்த்தர் கிறிஸ்தவங்கள் சொன்னால் எங்கள் ஊரில் இருக்கும்போது நான் துன்பப்படுத்துவேன். ஆனால் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்து அவர்கள் மத்தியிலே சாட்சியாக வைத்திருக்கிறார். என்னை ரட்சிப்பதற்காக அங்கே இருந்தால் ரட்சிக்க முடியாதுன்னு இங்கே கொண்டு வந்து என்னை ரட்சிக்கப்பட செய்து என்னை பயன்பட செய்து என்னை சாட்சியாக மாற்றி இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்ல வைப்பாரா? ஒரு சபையிலே கர்த்தர் கிரியை செய்கிறார் என்றால் அதுதான் அடையாளம், அதுதான் தடயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து என்னது? எத்தியோப்பியா. தேவனை நோக்கி கையெடுக்க அப்படின்னு அர்த்தம் என்ன? 20 வருஷமா விசுவாசியாக இருக்கிற ஆளை விட இந்த எத்தியோப்பியா முன்னால் வந்து கையை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும். சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியாது. ஆமென். சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன் நிறத்தையும் மாற்ற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையிலே கர்த்தர் உலாவும் போது யார் மாறவே மாட்டார் என்று நாம் நினைக்கிறோமோ கர்த்தர் அவர்களை மாற்றுவாராக. எந்த வியாதி இனி சுகமாக மருந்தே கிடையாது என்று நாம் நினைக்கிறோமோ அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்குவாராக. எந்த ஆளுக்கு விமோச்சனமே கிடையாது, எந்த குடும்பத்திற்கு இனி விமோச்சனமே இல்லை என்று நாம் நினைக்கிறோமோ அப்படி மாற்ற முடியாதவைகளை மாற்றி கொடுக்கிற மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்லமை சபையிலே நடக்க கர்த்தர் கிரியை செய்வாரா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தானியேல் 6:15. கங்கணம் கட்டி சூழ்ச்சி செய்து தானியேலுக்கு விரோதமாக ஒரு சட்டத்தையே எழுதி ராஜாவின் கையெழுத்தை வாங்கி வைத்து விட்டார்கள். ராஜாவுக்கு தெரியவில்லை தான் நேசித்த தானியேலுக்கு விரோதமாய் வந்ததென்று. தெரிந்தவுடனே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த தானியேலை தப்புவிக்க பிரயாசப்படுகிறான். சட்டத்தை எழுதினவனே கையெழுத்து போட்டவனே வந்தான், பிரயாசப்படுகிறான். அப்பொழுது அவனுடைய பிரதானிகள் சொல்லுகிறார், ராஜாவே நீர் நினைத்தாலும் மேதியருக்கும் பெர்சியருக்கும் எழுதின பிரமாணத்தை மாற்றக்கூடாது. அல்லே, கர்த்தருடைய பிள்ளைக்காக கர்த்தருடைய சபைக்காக தேவ ஜனத்திற்கு விரோதமாக மாறாத பிரமாணத்தை எழுதினார்கள். கர்த்தர் அன்றைக்கு என்ன செய்தாரு? அந்த பிரமாணத்தை அழிக்கல. அதுக்கு போல என்ன செய்தார் தெரியுமா? அதே ராஜாவை வைத்து இன்னொரு பிரமாணம் எழுதினார். அது என்ன? தானியேலின் தேவனை போல ஒரு தேவன், ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லை. அல்லேலூயா. வரும் நாட்களிலே இந்த தேசத்திலும் தேவன் சட்டங்களை திருத்த செய்வாராக. மாறாது என்று நினைத்ததை கர்த்தர் சபையிலே நடக்கும்போது ஜனங்களின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்யும் போது மாறாது என்ற சட்டத்தை மாற்ற வைக்கிற ஒரு கர்த்தர் ஜீவன். அது இங்கேயும் செய்வார், இந்தியாவிலும் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்ல விரும்பினால் அவன் பிளான் பண்ணி விட்டான். நாளைக்கு காலையில் பஸ்கா பண்டிகை முடிந்த உடனே பேதுருவின் தலையை வாங்க வேண்டும். உட்காவலரையில் அடைத்து விலங்கிடப்பட்ட நிலையிலே 4 சேவகரை வைத்து அவனை வைத்திருந்தான். அல்லேலூயா. வெளியே வருவதற்கு வழியே இல்லை.
வெளியே வருவதற்கு வழியே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளவு காவல், எத்தனை கதவு, எத்தனை சேவைகள், எத்தனை விலங்கு, அத்தனையும் இருந்து நாளைக்கு நிச்சயம் இதை முடித்து விட வேண்டும் என்று ஏரோது தூங்க போய்விட்டார். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, யாரும் போக முடியாத இடத்தில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நடக்க முடியாது என்று இருந்ததை, ஏன் பேதுருவே நம்பல எனக்கு நடக்குதுன்ட்டு, அந்த நிலையிலே என் தேவன் செய்து காட்டினவர். அவர் நடக்கும் போது இப்படிப்பட்ட அற்புதங்கள், இப்படிப்பட்ட அதிசயங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபைகளிலும் கர்த்தர் செய்து காண்பிப்பாராக. அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவராக தேவன் நம் சபைகளிலே நடக்கிறார். இந்த சபையிலும் இதுவரை இல்லாத நிலையில் இதை போன்ற சாட்சிகளை கர்த்தர் கேட்க செய்வாராக, செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகதான் இந்த செய்தியை கர்த்தர் தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது காரணம் 35வது வசனம். ஆமென். அவர் சபையில் இறங்குகிறவர், அவர் சபையில் நடக்கிறவர், அவர் சபையில் பயங்கரமாய் விளங்குகிறவர். அப்படின்னா பயந்துட வேண்டாம், அவரே பதில் சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் சபையிலே கொடுக்கிறவர், கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வாங்கணும்னு நமக்கு எல்லாருக்கும் இஷ்டம். ஒவ்வொரு முறை வரும்போதும் ஆண்டவரிடத்தில் வாங்காமல் போக விரும்புவதில்லை. ஆசீர்வாதம், பதில், பரிகாரம், அது இது எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் ஆண்டவர் 2 காரியத்தை தான் கொடுக்கிறார். ஒன்று பலன், இன்னொன்று சத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையிலே 2 பேர் ஜெபித்தாலும் அத்தனை பேர் கூடி வந்து ஆராதிக்கும் போதும் கர்த்தர் இதை தந்திருப்பார், நிச்சயமா தந்திருப்பாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பலன் எதற்கு தருகிறார்? எதற்காக பலன் தருகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு முறை ஆராதிக்க வரும்போதும் ஆராதித்து போன பின்பு அதற்கு முந்தின வாரம் கர்த்தரை குறித்த சாட்சியாய் நாம் இருந்ததை பார்க்கிலும் வல்லமையோடு, கிருபையோடு, தைரியத்தோடு இன்னும் இருப்பதற்கு கர்த்தர் சபைகளிலே பலனை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை சாட்சிகளை கேட்டோம், ஒன்றும் தெரியாதிருந்தோம். ஆனால் இங்கு வந்து நடத்த, பிரசங்கிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லுகிறாரு. ஆண்டவர் சபையிலே அல்லேலூயா பலனை தருகிறார். அவருக்கு ஊழியம் செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்ட, திடப்படுத்த, பலனற்றவர்களை தாங்குவதற்கு கர்த்தர் பலனை தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒன்றை தருகிறார், சத்துவத்தை தருகிறார். சத்துவம் எதற்கு? எபேசியர் 6:10 வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். ஏன் பலப்படுற சத்துவத்திலே? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சத்துருவை ஜெயிப்பதற்காக சத்துவம் தருகிறார். சத்துருவின் தன் கண்ணைகள், அவனுடைய சோதனைகளை மேற்கொள்ளுவதற்காக கர்த்தர் சத்துவத்தை தருகிறார். ஒவ்வொரு முறை வரும்போதும் நீங்க ஆண்டவருடைய எதை கேட்குறீங்களோ கேட்கலையோ, இந்த 2 கேட்டுக்கொண்டு போகணும். ஆண்டவரே, இந்த வாரம் உமக்கு வல்லமையான சாட்சியா இருக்க பலனை தாரும், சத்துருவின் சோதனைகளை ஜெயிக்க எனக்கு சத்துவத்தை தாரும். இந்த 2ஐயும் கொடுப்பதற்கு கர்த்தர் சபை கூடுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, இதை பெற்று செல்ல, இதை ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற சபை எரிந்து பிரகாசிக்கிற சபையா இருக்கும்.
ஆண்டவருடைய வல்லமையான கிருபைகளை நடப்பிக்கிற சபையா இருக்கும். நல்ல பிரசங்கத்தை கொடுப்பதல்ல, நல்ல பாட்டை சொல்லிக் கொடுப்பதல்ல, நல்ல ராகத்தை சொல்லிக் கொடுப்பதல்ல. அவர்கள் பலனடைய வேண்டும், அவர்கள் சத்துவம் பெற வேண்டும். தங்கள் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே சத்துருவை ஜெயிக்கணும். கூட்டமாக சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டணும். ஆண்டவரே, நீர் கொடுக்கிறவர், நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 300 பேர் ஞானஸ்தானம் பெற கிருபை செய்து ஸ்தோத்திர ஆண்டவரே. அது 3000 ஆகட்டும் கர்த்தாவே. உம்முடைய வருகை தாமதித்தால், எத்தனை வருஷம் நான் சொல்லலை, உம்முடைய வருகை தாமதித்தால் நீர் நினைத்தால் 1 ஆண்டிலே அதை செய்ய முடியும் கர்த்தாவே. கர்த்தர் செய்வீராக. கரங்களை உயர்த்தி, அது ஆண்டவரே, வானத்திலிருந்து நீர் கொடுக்க மாட்டீர். உம்மிடத்தில் பலனையும் சத்துவத்தையும் வாங்கி நாங்கள் பயன்படுத்தும் போது கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுவேன். இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வர்றோம். இந்த 3ஐயும் இதுவரை செய்ததை விட அதிகமாக சபைகளின் நடுவே கர்த்தர் செய்ய போவதற்காக அட்வான்ஸாவே ஸ்தோத்திரம் பண்ணிடுறான். அட்வான்ஸாவே அல்லேலூயா. நீர் செய்த பின்பு நன்றி சொல்வதற்கு முன்பு நீர் செய்ய மனதுடையவர் என்பதை அறிந்து ஆண்டவரே, முன்கூட்டியே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். ஆரம்பத்தில் ஒன்றை சொன்னேன், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாலும் கர்த்தர் ஏற்றுக்கிட மாட்டார். ரட்சிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணாதான். இப்பொழுது இன்னொன்று சொல்கிறேன், எல்லா சபையிலும் கர்த்தர் இப்படி இறங்கி வர மாட்டார். ஆமென். அப்படின்னா ஆண்டவர் இறங்கி வந்த இந்த சபை, இந்த சபையை குறித்து 27வது வசனத்திலே வாசிக்கிறோம். 27 வாசிங்க. இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் உண்டு. இஸ்ரவேலின் சபை, வனாந்தர சபையிலே 12 கோத்திரங்கள் உண்டு. ஆனால் அந்த சபையிலே 12 பேரையும் இங்கே எழுதலாண்டார். எழுதியிருக்கிறாரா? சபை என்ற ஆண்டவர் குறித்தது. இறங்கி வந்தாரே சீனாய் மலையிலே, உலாவினாரே, அது இஸ்ரவேலின் சபையிலே 12 கோத்திரங்கள் உண்டு. ஆனால் இங்கு 4 பேர்களை தான் எழுதியிருக்கிறார். ஆமென். நான் சொல்றது சரிதானா? இன்னொருத்தர் வாசிங்க சத்தமா. நான்கு பேரை எழுதினாலும் பிரபுக்கள்னு சொல்லி 3 பேரை தான் சொல்றாரு. அப்படிதானா? யூதாவின் பிரபுக்களும் செபுலோனின் பிரபுக்களும் 4 பேரு. 12, 12ல் 8 போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 8ல் நான் 4ல் 3ஐத்தான் பிரபுக்கள் என்று சொல்லுகிறார். அதையும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார். என்னது? யூதாவுக்கு மட்டும்தான் பிரபுக்களின் கூட்டம் என்று சொல்லுகிறார். நீ 25th anniversary பைபிள் கொண்டு வரல, பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். யூதாவுக்கு மட்டும்தான் 1-2 பிரபு இல்ல, அங்கு பிரபு கூட்டமே இருக்குதுங்கிறார். செபுலோன் நப்தலிக்கு கொஞ்சம் பிரபுக்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒருத்தனை தனியா வச்சிருக்கிறாரு, அவனுக்கு பிரபுவே இல்லை, அவனை சின்ன பென்யமீன் போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 பேரை சொன்னாலும் 4ஐ 3ஆக பிரித்து காட்டுகிறார். பிரபுக்களே இல்லாத ஒருவன், பிரபுக்கள் கூட்டத்தோடு ஒருவன், வெறும் பிரபுக்களை உடைய இருவர். அதுதாங்க சபை, அதுதான் சபை. ஏன் இந்த பேர் மற்றவங்கள ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை? இதன் மூலம் ஆண்டவர் உணர்த்த விரும்புகிற உண்மை செய்தி. ஆண்டவர் சபையில் எதை முக்கியமாக எதிர்பார்க்கிறார் என்பதை காண கர்த்தர் உதவி செய்வாரா? அல்லேலூயா. சின்ன பென்யமீன். அல்லேலூயா. அவருக்கு பேர் என்னது? சின்ன பென்யமீன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த பென்யமீனை அவன் தாய் பெற்ற போது அவள் சொன்னாள், இவன் கடுமையான ஆளு, பீறுகிற ஓனாய் என்று சொல்லி
பேர் வச்சார் அப்பா. பெனானி என்று பெயர் வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 33:12 கர்த்தர் மோசேயின் கண்களை திறந்து தீர்க்க தரிசனமாய் பென்யமீனை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் சொல்ற, பென்யமீன் எனக்கு பிரியமானவன், பீறுகிறவன் அல்ல, பிரியமானவன். அல்லேலூயா, ஆமென். பென்யமீன்னா யாரு தெரியுமா? பென்யமீன் பேர் வச்ச ஆள் இல்ல. பென்யமீன் என்பவன் சுபாவ மாற்றம் அடைந்தவன், கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ளவன். அவன் ஒரு காலத்திலே சண்டை போடுகிறவன், பீறுகிறவன், பக்கத்தில் யாரும் போக முடியாது, முல்லை போல குத்துகிறவன். ஆனால் இன்றைக்கோ தேவன் அவனை மாற்றி இருக்கிறார், சுபாவ மாற்றம் உடையவன். ஆண்டவரே, நீர் எங்கள் சபையிலே உலாவ வேண்டும் என்றால் பழைய மனுஷனின் தன்மை எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நாங்கள் புதிய மனுஷனாக மாறிக்கொண்டிருக்க கர்த்தர் எங்களிலே கிரியை செய்வீரார். அல்லேலூயா, ஆமென். இவனிலிருந்து தான் முதல் ராஜாவை கொண்டு வந்தார் இல்லையா? பென்யமீனில் இருந்தால் முதல் ராஜாவை கொண்டு வந்தார். கொண்டு வந்தாலும் சின்ன பென்யமீனை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, ஆமென். நம்மளை மட்டும் அப்படி ஆக்கியிருந்தா கால் தரையிலே படாது, எல்லாரும் நமக்கு எழுதி ஸ்தோத்திரம் பண்ணணும், அப்படி ஆயிருப்போம். ஆனால் சுபாவ மாற்றம் அடைந்தவர் என்றும் தாழ்மை உள்ளவராய் இருப்பார், என்றும் பிறரை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்வார். அவரை யார் பாராட்ட விட்டாலும் ஏன் பேரை மட்டும் விட்டுட்டாங்களேன்னு சொல்ல மாட்டாரு. பென்யமீன் சுபாவ மாற்றம் அடைந்தவன். அல்லேலூயா. அதை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் எல்லைகளுக்குள் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் மற்றவர்களை சொல்லல, நான் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் வாசம் பண்ணுகிறீர் என்று நான் நினைக்க கூடாது, நீர் சொல்ல வேண்டும் கர்த்தாவே, நீர் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். அடுத்து யூதாவின் பிரபுக்களின் கூட்டம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். இந்த யூதா என்பவன் யார்? ஆதியாகமம் 37 அதிகாரம் 26, 27 வசனங்களிலும், ஆதியாகமம் 40 அதிகாரம் 32 வசனத்திலும் இந்த யூதா செய்த ஒரு காரியம். யோசேப்பை குழியிலே போட போகிறார்கள். யூதா சொல்கிறான், அவனை கொல்ல வேண்டாம், அவனை விட்டு விடலாம். அல்லேலூயா, அவனை கொல்ல வேண்டாம், அவனை விட்டு விடலாம். தம்பியை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி வரக்கூடாது என்று சொல்லி ஒருவனை பிடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அடுத்த முறை வந்தபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, யூதா பரிந்து பேசுறான், என் தகப்பனை, அவர் சொன்ன பென்யமீனை விட்டு விட்டு போங்கள் என்கிறான். யூதா சொல்ற, இல்லை இல்லை, எங்க அப்பாவிடம் பரிந்து பேசி நான் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். யூதா என்பவன் பரிந்து பேசுகிறவன், பரிந்து பேசுகிறவன். ஆத்துமாக்களின் விடுதலைக்காக ஆண்டவரே, என்னோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களின் பாரங்கள் நீங்க வேண்டும், அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், உம்மை அறியாதவர்களிடத்தில் வர வேண்டும் என்று பரிந்து பேசி ஜெபிக்கிறவன் யூதா. அல்லேலூயா. எந்த சபையிலே பிரசங்கத்திற்கு வரும் கூட்டத்தை விட பரிந்து பேசி ஜெபிக்கும் கூட்டத்திற்கு அதிக ஆட்கள் வருகிறார்களோ அங்கே என் தேவன் இறங்குவார், நடப்பார், கொடுப்பார். அல்லேலூயா. இந்த 25ஆம் ஆண்டை முடிக்கும் நேரத்தில் ஒரு தீர்மானம் சபை எடுக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, பிரசங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட பரிந்து பேசி ஜெபிக்கும் ஜெபத்திற்கு, கண்ணீர் சிந்துவதற்கு, முழங்காலை உடக்குவதற்கு, கிரயம் கொடுப்பதற்கு நான் ஒரு யூதாவாய் இருப்பேன். ஆண்டவருக்கு தெரியும் அதுக்கு தான் கூட்டமே வராதுன்னு. ஆமே, இன்றைக்கு வந்த கூட்டம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நாளைக்கு வச்சா வருமா? வராது. லீவாக இருந்தாலும் வராது. அதனால தான் வரணும். அதை எதிர்பார்த்து அவனுக்குத்தான் கூட்டம் என்கிற பெயரே போட்டிருக்கிறார், வேற யாருக்கும் போடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை குறித்து நன்றாய் அறிந்த தேவன், நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆண்டில் லீவ் நாளெல்லாம் குறித்து வைக்கும்போது அதில் முதல் லீவ் நாளை குடும்பமாக ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ண வைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, தேசத்திற்காக பரிந்து பேசி ஜெபிக்க கிருபை தருவாராக. ஆமென். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முடிச்சிடுறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 18வது வசனத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செபுலோன் நப்தலியை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் போர் முனையிலே உயிரையும் மதிக்காமல் நின்றவர்கள். ரூபன் யுத்தத்திற்கு வரல, சிசராவை அவனுக்கு எதிர்த்து யுத்தம் செய்ய. யூதா வரல, ஆனா பேரை அடிக்கடி உபயோகிக்காத செபுலோனும் நப்தலியும் தேவ ஜனத்திற்காக முன்னால் நின்றார்கள். யார் இந்த செபுலோன் நப்தலி? இந்த செபுலோன் நப்தலி எனக்கு வந்தாலும் வராட்டாலும் சரி, கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சரி, கடைசி வரை முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்கப் போவதே இல்லை என்று துணிந்து நிற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. துணிந்து என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தாலும் சரி, பதில் கொடுக்காவிட்டாலும் சரி, நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். கர்த்தரனை வைத்த சபையை விட்டு விலக மாட்டேன். கர்த்தரனுக்கு தந்த ஊழிய பொறுப்பை விட்டு விலக மாட்டேன். கர்த்தருக்கு தந்த கிருபையை விட்டு விலக மாட்டேன். நான் அங்கே தரித்திருப்பேன் என்று நிற்கிற கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணம் உள்ள கூட்டம், பரிந்து பேசும் கூட்டம், சுபாவ உருமாற்றம் அடையும் கூட்டம். ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் இப்படி இருக்க செய்வீராக. கர்த்தர் இன்னும் துதிக்க வைப்பார், இன்னும் துதிக்க வைப்பார், இன்னும் துதிக்க வைப்பார். எல்லா சபைகளிலும் தேவன் இதை செய்வார். எழும்பி நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, அந்த ஒரு ஊற்றிலிருந்து நீர் என்னை ரட்சித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இரத்தம் என்னை கழுவி உம்முடைய பிள்ளையாக மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இறங்கி பேசின நேரங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் இறங்கி அற்புதங்கள் செய்த நடந்த நேரங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை உபயோகிக்க பலப்படுத்தி ஜெயத்தை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பல மடங்கு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, பல மடங்கு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, பல மடங்கு எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் உம்முடைய வருகைக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறதப்பா. இன்னும் இந்த 25 ஆண்டில் நாங்கள் செய்து அடைந்ததை இன்னும் 25 ஆண்டுகள் என்று எங்களால் பொறுக்க முடியாது, நீரும் பொறுக்க முடியாது. உம்முடைய வருகை எந்த நேரமும் இருக்கும். ஆகவே ஆண்டவரே, நீர் பேசுவதை அதிகரிப்பீராக. நீர் நடந்து வரும் உடைய தடயங்களை அதிகரிப்பீராக. நீர் கொடுக்கும் உம்முடைய செயலை அதிகரிப்பீராக. ஓ ரியான்சல நம ஷண்டவா யானா. எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. சரீரத்தில் வியாதி பலவீனத்தோடு நீங்கள் நினைத்திராதது, எனக்கெல்லாம் நடக்குமா என்று நம்பாதது, ஆண்டவர் இந்த நேரத்தில் இதை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை என் தேவன் நிரூபித்து காண்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீரத்திலே வியாதியோடு உங்களுக்கு அருமையானவர்கள் வெளி இடங்களில் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. வெகு நாளாய் ஜெபித்து வருகிறேன். அந்த குடும்ப அங்கத்தினர் ரட்சிக்கப்படல கர்த்தாவே, இன்று தேவன் அவர்களை ரட்சிப்பீராக. உம்முடைய கல்வாரி அன்பு அவர்களை சிறைப்படுத்துவதாக. ஓ ஜீசஸ். Hallelujah. 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 எல்ஷடாய் சபை விசுவாசிகளை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் எல்லாரும் கரத்தை, நீங்கள் மட்டும் கரத்தை உயர்த்த கேட்கிறேன். எல்ஷடாய் சபை விசுவாசிகள் எல்லாரும் ஒரு 2 நிமிடம் ஆவியில் நிறைந்து, ஆண்டவரே, இதே கூடுகையில் இதர சபை ஊழியர்களும் விசுவாசிகளும் வந்திருக்கிறார்கள். அந்த சபைகளில் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த சபைகளில் எல்லாம் கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பீராக. எல்லா எல்ஷடாய் விசுவாசிகளும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறார். ஆண்டவரே, நீ வல்லமையான, அவர்கள் வெகு நாளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அற்புதங்கள் நடப்பதாக, பிரேக் த்ரூ வருவதாக, நெருக்கங்கள் நீங்குவதாக, அதிசயங்கள் காணப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகள் கர்த்தர் அந்த சபை நீ வல்லமையாய் கிரியை செய்வீராக. மகத்துவமானதை நடப்பிப்பீராக. அங்கிருந்து ஊழியர்களை எழுப்புவீராக. ஓ வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எங்களுக்கு செய்தார் என்று ஒவ்வொரு சபைகளும் சொல்ல, கர்த்தாவே, நாங்கள் யூதாவை போல பரிந்து பேசுகிறோம். நீர் அவர்களுக்கு இறங்கும், நீர் அவர்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இப்பொழுது மற்ற எல்லா விசுவாசிகளும் எல் ஷடாய் சபைக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, 25 ஆண்டுகள் காத்து நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஊழியரையும் குடும்பத்தையும் விசுவாசிகளையும் நீ தாங்கி நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை, வாலிபரை, சகோதரிகளை, சகோதரர்களை நீ அற்புதமாய் பயன்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். வெளிநாடுகளிலே ஊழியம் ஆரம்பிக்க கிருபை தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பல மடங்கு நீர் இறங்கி வருவீராக, நீர் நடந்து காண்பிப்பீராக, மகத்துவங்களை செய்வீராக. 1 2 என்று அல்ல, கூட்டம் கூட்டமாக ஜனங்களை ரட்சித்து கொண்டு வருவீராக, அற்புதம் செய்வீராக. ஓரியல சியாத்ர ஹந்தலலப ஷாயா ஈனபல சிந்தலப காயானா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ராஜாக்களை கொண்டு வர உமால் முடியும் கர்த்தாவே. நீ சந்திக்க முடியாத ஒரு ஆள் கிடையாடப்பா, நீ மாற்ற முடியாத ஒரு ஆள் கிடையாது கர்த்தாவே. ஓ ஜீசஸ், பவுலை அடித்தவனையே ராத்திரியோடு ராத்திரியாக ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் வீட்டிலே ஒரு சபையை ஆரம்பித்த தேவன் அல்லவா நீர். ஆரம்பிக்க முடியாத இடத்தில் ஆரம்பித்த கர்த்தர் அல்லவா நீர். இறங்குவீராக, 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 ஆச்சரியமாய் செய்வீராக. அப்படியே ஒரு வார்த்தை இந்தியாவுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் தேசத்தின் பெயரை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே, எங்கள் தேசத்தின் பெயரை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே, அந்த தேசத்தில் வல்லமையாய் கிரியை செய்வீராக. ஷம்பல பாபா பாபா ஓரியா கசீதலவர இதலலம சந்தரவ. பாஸ்டர் பிரேம்நாத் அவர்கள் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் போது என் மனதிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை புரட்ட சொல்லி ஒரு உறுத்தி வாசித்துக் கொண்டிருந்தேன். அங்கு இருக்கிறது, பெந்தேக்கோஸ்தே நாளிலே கர்த்தர் இறங்கி வந்தபோது ஆண்டவர் ரட்சித்த கூட்டத்திலே அரபியரும் இருந்தார்கள், அரபியரும் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சபை ஆரம்பிக்கும் போதே அரபியரை நீர் அரபு தேசத்திலிருந்து வந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறீர் என்றால், சபை முடியும் போது அதை பார்க்கலும் அதிகமான ஆட்களை நீர் கொண்டு வர நல்லவை உள்ள கர்த்தராக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.